ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கெர்ப்பம் உடலூரி. ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கெர்ப்பம் உடலூரி. தேசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி. தேசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி. மகவாவினுச்சி விழியானனத்தில் மலைநீர் உயத்தில் உறவாடி. மகவாவினுச்சி விழியானனத்தில் மலைநீர் உயத்தில் உறவாடி. மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும். மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேலணைக்க வருநீதா. முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேலணைக்க வருநீதா. முதுமாமரைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியேயுரைத்த குருநாதா. முதுமாமரைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியேயுரைத்த குருநாதா. தகையாதெனக்கு உன்னடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே. தகையாதெனக்கு உன்னடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே. தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கெர்ப்பம் உடலூரி. தசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி. மகவாவினுச்சி விழியானனத்தில் மலைநீர் உயத்தில் உறவாடி. மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேலணைக்க வருநீதா. முதுமாமரைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியேயுரைத்த குருநாதா. தகையாதெனக்கு உன்னடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே. தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. சமர்வேல் எடுத்த பெருமாளே. சமர்வேல் எடுத்த பெருமாளே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாடலோட மீனிங்கை பார்க்கலாம். ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கெர்ப்பம் உடல் ஊறி தேசம். அப்படி இதனோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த உலகமாயில் சிக்கிக்கொண்டு, ஜெகமாயில் உற்றுன்னு இந்த உலக வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு என் அகவாழ்வில் வைத்த எனது இல்லற வாழ்க்கையில் எனக்கு மனைவியாக கிடைத்த எனது மனைவியின் கருவில் உருவாகி திருமாது கர்ப்பம், அதாவது எனது மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊன்றி
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தசமாதம் முற்றி, தசமாதம்னா 10 மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த, அதாவது நல்ல வடிவோடு கூடிய பூமியில் நன்கு தோன்றிய ஒரு அழகான ஒரு குழந்தையாக பொருளாகின்றது. அவர் அந்த குழந்தையை சொல்கிறார், குழந்தை செல்வத்தை, குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து, அதாவது அவர் முருகப்பெருமானியே தனக்கு ஒரு குழந்தையாக வேணும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து மக அபாவின் குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி விழி ஆனனத்தில், அதாவது உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து மலைநேர் புயத்தில் உறைவாடி, அதாவது எனது மலை போன்ற தோள்களில் உன்னை தூக்கி வச்சு விளையாடணும் முருகா அப்படின்னு சொல்கிறார். அடுத்து மடி மீது அடுத்து விளையாடி, எனது மடி மேலே உன்னை தூக்கி வச்சு குழந்தைய தூக்கி வச்சு விளையாடணும் முருகா, தழுவி ஒரு விளையாடணும் அப்படின்றார். அடுத்து நித்த மணிவாயின் முத்தி தர வேணும், நாள்தோறும் அதான் டெய்லியுமே உன்னுடைய மணிவாயினால் முத்தம் எனக்கு தரணும் முருகா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பாடலோட. தனக்கு குழந்தைய வேணும், அவர் எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு பாருங்கள். அதுக்கடுத்து அந்த குழந்தை அவருக்கு டெய்லியும் முத்தம், அந்த பட்டு போன்ற அந்த முகத்தில் பட்டு போன்ற வாயினால் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து முகமாயமிட்ட குரமாதினுக்கு, அதாவது முக வசீகரம் மிக்க பெண்ணான குறப்பெண்ணான வள்ளியம்மையாரை அவர் சொல்கிறாரு. முலைமேல் அணைக்க ஒரு நீதான், வள்ளியம்மையாரை மார்பு இது நினைக்க வந்த நீதிபதியே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீதிபதியேன்னு சொல்கிறாரு? அவருக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது, நல்லவங்க யார் கெட்டவங்க யார். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற தண்டனை அவர் கொடுக்குறாரு, அதனால தான் அவர் நீதிபதி. அடுத்து ஏன்னா அவங்கவுங்க செஞ்ச கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தண்டனை தர்றாரு, ப்ளஸ் தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு மன்னித்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அவர் தான் சரியான நீதிபதி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதுமாமறைக்குள் ஒருமா பொருட்குள் பழம்பெரும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே மொழியே ஒரு தகையாது எனக்கு தடையொன்றும் இல்லாத எனக்கு உன் அடிக்காண வைத்த உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த தனியேரகத்தின் முருகோனே. தனியேரகம்ன்றத சுவாமி மலையை சொல்கிறார், சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானேன்னு சொல்கிறார். அடுத்து காவிரிக்கு வடபாரிசத்தில், அதாவது அந்த அவர் இருக்கக்கூடிய சுவாமி மலை அந்த காவிரி பகுதி எப்படி இருக்கான், 2 புறமும் காவிரி கரை இருக்குது, அது 2 பக்கமும் மரங்கள் நிறைந்து இருக்கா. வடக்கு பகுதியில் சமர்வேல் எடுத்த பெருமாளே, அப்படிப்பட்ட இடத்துல போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாள் எப்படி நிற்கிறார், அப்படி கம்பீரமாக அந்த வேலை வச்சுட்டு போர்வேலோடு நிற்கிறாரு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பாடலுடைய விளக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருப்புகள் நீங்கள் தொடர்ந்து படிங்க. முருகனோட அருளால் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்னுடைய சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.